வெல்கம் டு எம்கேஎம் ஹோம் சேனல். இன்றைக்கி வீடியோவில் காளான் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 4 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் மெலிசாக வெட்டி வச்சுருக்கோம். ஒரு 6-7 பச்சை மிளகாய், 3 தக்காளி, 8 பல் பூண்டு, ஒரு இஞ்சி துண்டு. பூண்டு சின்ன சைஸ் பூண்டாக இருந்தால் 10-12 பல் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 250 கிராம் காளான் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கணும். சின்ன சைஸாக கட் பண்ணால் பிரியாணி ரைஸோடு சேர்ந்து குழஞ்சிடும். இது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா இலை. இப்போ எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. வாங்க பிரியாணி எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கணும். அப்போ தான் பிரியாணி வந்து டேஸ்ட் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பட்டை இலை, ஒரு ஏலக்காய், 2 லவங்கம் போட்டு தாளிச்சுக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி எல்லாம் பொரிஞ்ச உடனே நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெங்காயத்தை வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கினா தான் பிரியாணி டேஸ்ட்டே வந்து நல்லாயிருக்கும். எல்லா பொருளுமே ஒன்று ஒன்றா நம்ம வதக்கும்போது டைம் எடுத்தாங்க வதக்கணும். இந்த நல்ல ப்ரௌனிஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாயும் போட்டு 2 சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வதக்கும்போது கொஞ்சமாக கல் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு போட்டு கிளறி விட்டு தட்டு போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாங்க. தயிரையும் ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி இலை, புதினா இலை 2யும் போட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு எல்லாம் நல்லா வதங்கிச்சு பாருங்கள். நல்லா குக் ஆகணும். கொத்தமல்லி இலை, புதினா இலை 2மே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி பவுடர், ஆச்சி பிரியாணி பவுடர் போடுங்க. அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்போதுமே ஆச்சி பிரியாணி மசாலா தான் போடுவேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ காளானையும் போட்டுக்கலாம். காளான் போட்டு வதக்கிடலாங்க. காளான் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்காது. போட்ட உடனே வெந்துடும். காளான் வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கிலோ பிரியாணி அரிசி எடுத்து வாஷ் பண்ணி தண்ணி வடிகட்டிட்டு வச்சுருக்கோம். அரை கிலோ பிரியாணி அரிசிக்கு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றணுங்க. அப்போ தான் பிரியாணி ரைஸு வந்து உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதித்து வந்துச்சு. வாஷ் பண்ணி வச்சுருக்க பிரியாணி அரிசியையும் போட்டுடலாம். அரிசி தண்ணியில் போட்ட உடனே
உப்பு சரி பார்த்துக்கிடுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு கிளறிட்டு குக்கர் விசில் போட்டு மூடி வச்சிடலாங்க. 2 விசில் வந்தால் போதும். இது போல் பக்குவத்தில் பிரியாணி செய்யுங்க. காளான் பிரியாணி எப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. 2 விசில் வந்துருச்சு குக்கரு. இப்போ விசில் அடங்கிடுச்சு. திறந்து பார்க்கலாம். கிளறி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட அடி பிடிச்சிருக்காது. இதே பக்குவத்தில் நீங்களும் செய்யுங்க. நான் எங்கள் வீட்டில் காரம் யாரும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் கம்மியாக காரம் போட்டிருக்கேன். அதனால் ரைஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒயிட்டாக தெரியுது. எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.